ஹாய் ஆல், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா யூரினரி கால்சியம் ஆக்சலேட் கிறிஸ்டல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா யூரினில் வெளியாகக்கூடிய ஒரு கிறிஸ்டல்ஸ் தான். இது எதனால் உருவாகுது அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய சில டயட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில டிசீஸ் கண்டிஷன்ஸ், சம்டைம்ஸ் ஹெல்த்தி பீப்புள்லேயும் இது இருக்கும். pH 5.5 to 7 இருக்கக்கூடிய யூரினில் வந்து இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து இருக்கும். பாடி டீஹைட்ரேட் ஆகும்போது யூரினில் வந்து இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரைகள், டார்க் சாக்லேட்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அதாவது பால் பொருட்கள், பால் சம்மந்தமான பொருட்கள், பால், தயிர், மோர், நெய், வெண்ணெய், சீஸ், ஆர்கன் மீட், அதாவது லிவர், கிட்னி, இந்த மாதிரியான ஃபுட் வந்து சாப்பிடும்போது இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து அதிக அளவு ஃபார்ம் ஆகி அது வந்து கிட்னி ஸ்டோன்ஸாக ஃபார்ம் ஆகிடும். இது வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகி கிட்னிலையும் இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், பிளேடர்லேயும் ஃபார்ம் ஆகும். அது ஃபார்ம் ஆகி இருக்கும்போது நம்ம வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக எடுக்கும்போது, வாட்டர் அதிகமாக இன்டேக் எடுக்கும்போது அது வந்து வாட்டரில் டைல்யூட் ஆகி யூரினில் வாஷ் அவுட் ஆகவும் சான்ஸ் இருக்குது. அது வந்து தானாகி சரியாகிரும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலது வந்து அதிக அளவு அளவு இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து சர்ஜரி பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க.